எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக விழா நேரத்தில் நம்ம நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் செய்வோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஹல்வா ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அந்த ரெசிபி அவ்வளோ சிம்பிளுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹல்வா செய்ய நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு தோல் சீவி துருவி வச்சிருங்க. நீங்க கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிழங்க மசிக்கலாம். ஆனா எனக்கு சமைக்க ஈஸியா இருக்குந்தாங்க நான் கிழங்க துருவுறேன். பேன்ல 1 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. நான் முதல்ல சில நட்ஸையும் திராட்சையும் வறுக்க போறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, நறுக்குன பாதாம் பருப்பு கொஞ்சம் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. நீங்க விருப்பப்பட்டா நட்ஸை இன்னும் சின்னதா நறுக்கிக்கலாம். நட்ஸ் லேசா ரோஸ்ட் ஆனதும் இதுல திராட்சை போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. போட்ட பொருட்கள் எல்லாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருங்க. பேன்ல 1 டீஸ்பூன் நெய் ஊத்தி வேக வச்சு துருவின சக்கரவள்ளி கிழங்க போடுங்க. நீங்க எவ்வளவு கிழங்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏத்த அளவு நெய் ஊத்திக்கோங்க. நான் போட்ட நெய் கிழங்கு கம்ப்ளீட்டா இழுத்துருச்சு. ஸோ நான் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். ரெண்டு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊத்துங்க. இதுல இருக்கிற ஈரம் போற வரைக்கும் கிண்டணும். இதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். இப்ப பாருங்க, இருந்த ஈரம் போயிடுச்சு. இதுல 1/4 கப் அளவு சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடி கிழங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. கிழங்கோட இனிப்பு பொறுத்து சர்க்கரையோட அளவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரை மிக்ஸ் ஆனதும் இதுல கொஞ்சம் குங்குமப்பூ போடுங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தாங்க, இது இல்லைன்னா பரவாயில்ல. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. அடுத்து ஹல்வால இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கிறேன். உங்களுக்கு இந்த அளவு நெய் வேண்டாம்னா நீங்க போட வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் திராட்சை இப்ப போடலாம். இது ஹல்வாக்கு நல்ல ஒரு கிரன்ச் கொடுக்கும். இப்போ ஹல்வா நல்லா சேர்ந்து வருது. பார்க்கவே நல்ல ரிச்சா கிரீமியா இருக்கு இல்லையா? சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா இப்போ ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடா பரிமாறுங்க. சுவையான சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் கிழங்கை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய் கூட உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.